இந்த சங்கீதக்காரன் 51வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடினவர் தாவீது. எந்த காலத்தில் இந்த சங்கீதத்தை பாடினார் என்றால், இந்த தாவீது போர்க்களத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போர்க்களத்துக்கு போகாமல், யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல யுத்தம் செய்யாமல், தேசத்தை காப்பாற்ற வேண்டிய நேரத்தை காப்பாற்றாமல் தன் வீட்டிலே சொகுசாக இருந்தபோது ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறதை, பச்சைபால் என்ற பெண் குளித்து கொண்டிருப்பதை பார்த்து அவரிடத்தில் இச்சை வைத்து பாவம் செய்ததினாலே இந்த பாவத்தை கர்த்தர் கண்டு அவனை விடலை. தாவீதாக இருந்தாலும் விடலை. வேதம், பரிசுத்த வேதம், யார் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுது, அப்பட்டமாக எழுதி வச்சிச்சு. யாராக இருந்தாலும், தாவீதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா, நீதி உள்ளவராக இருக்கிறார். யார் தப்பு செய்தாலும் அந்த தப்பு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கேட்பார். யாராக இருந்தாலும் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் தேவை இவன் தேவையில்லைன்னு நினைக்கிறது கிடையாது, சமமாக நினைக்கிறார் எல்லாரையும். அல்லேலூயா. அப்போது அந்த பாவத்தை நிமித்தம் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்துறான். நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த, அக்கிரமம் செய்துட்ட, அநியாயம் செய்துட்ட, ஆகையினால கர்த்தர் உன்னை வெறுக்கிறார் என்று அந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ சொல்லும்போது தாவீது அந்த ராஜாவாக இருந்ததுனாலே அந்த பாவத்தை என்ன பண்ணுறான், மறைக்கலான்னு நினச்சான். மறைக்க எவ்வளோ பண்ணான். அந்த பாவத்தின் நிமித்தம் அவனிடத்தில் உண்மையாக இருந்த உரியா என்கிற ஒரு வேலைக்காரன், சகோதரன், நண்பன், எல்லா காலத்திலும் நண்பனாக இருந்தவன், அவனே என்ன பண்ணான், படைத்தளத்தில் கொலை செய்வதற்கு தந்திரமான காரியங்களை செய்தான். இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது கொலை செய்ய கூட என்ன பண்ணல, தயங்கலை. குற்றம் இல்லாத ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை அவன் சிந்தினான். விபச்சாரம் என்கிற பாவத்தையும் செய்தான். இந்த பாவத்தை செய்த போது தான் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். இவன் அந்த பாவத்தை உணர்ந்து என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை தான் நம்ம பார்த்தோம், பாவ மன்னிப்பின் ஜெபம். அது பேர் பாவ மன்னிப்பின் ஜெபம். ஆனால் தாவீதுக்கு பிடிச்ச பணம் என்ன தெரியுமா, தப்பு எல்லார்கிட்டையும் இருக்கும், ஆனால் அந்த தப்பை அவன் மறைக்க விரும்பலை. அந்த தப்பை தேவனிடத்தில் என்ன பண்ணான், ஒத்துக்கொள்கிறான், உண்மையாக ஒத்துக்கொள்கிறான். அதுதான் தாழ்வு. தாழ்மையாக தன்னை என்ன பண்ணுறான், தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் செய்தது தப்பு தான், உமக்கு விரோதமாக நான் செய்துட்டேன், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்படி ஒரு அன்போடு கூட கர்த்தர்கிட்ட போகிறான். இப்படியாப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். அல்லேலூயா. நான் பாவமே செய்யலை சொல்ல விடாது. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண, தப்புகள் தவறுகள் வரதான் செய்யும். அது தொடர்ந்து நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து செய்தனா நீ ஆத்மாவில் செத்தவனாக இருக்கிற, உனக்குள்ள உணர்வு இல்லாதவனாக இருக்கிற. குஷ்டரோகம் உனக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். குஷ்டரோகிக்கு உணர்வு இருக்காது. பாவம் செய்தால் உனக்கு உணர்வு வந்துச்சுன்னா, நான் தப்பு செய்தேன்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நீ சரியாக இருக்கிறன்னு அர்த்தம். அந்த உணர்வே இல்லை, நான் செய்ததெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நீ நினச்சின்னா அது பெரிய தப்பு. நான் செய்ததெல்லாம் சரிதான், நான் சரியாக தான் செய்ய, சரியாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நீ நினைக்காது. ஆமீன். ஆண்டவர் உணர்வுள்ள நான் மாற்ற விரும்புகிறேன். நீ செய்கிற தப்பு உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், உன் இருதயத்துக்கு தெரியும். யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நாலு அறையில் செய்கிற காரியங்கள், நீ செல்போனில் காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். உன் சிந்தையில் இருக்கிற காரியங்கள், உன் நினைவில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுருந்து ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாருன்னா அவர் அன்பு பெருசு, அவர் இறக்கம் பெருசு, அவர் தயவு பெருசு. நீ செய்கிறதெல்லாம் இனி இதுக்கப்புறம் நீ செய்ய போகிறது எல்லாரும் அவருக்கு தெரியும். அதை நினைச்சு கூட ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என்ன தெரியுமா பண்ணணும்னா, நொறுங்குண்ட இருதயம் வேணும். நான் தப்பு செய்துட்டேங்கிற ஒரு எண்ணம் வேணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு அது புரியும். அல்லேலூயா. தேவனே, உமது கிருபைப்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதலை நீங்கள் என்னை சுத்திகரிங்க. என் மீறுதலை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. மீறுதல், அந்த நான் மீறுதல் தான் செய்துட்டேன் என் வாழ்க்கையில். என் மீறுதல் என்ன பண்ணீங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. சுத்திகரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல் இருக்கும், கொள்ளங்கான காரியம் இருக்கும், சுத்திகரிக்கணும். எங்கே சுத்திகரிப்பு நடக்கும், ஆண்டோடைய ஆலயத்தில் சுத்திகரிப்பு நடக்கும். வசனத்தின் மூலமாக உனக்கு சுத்திகரிப்பு நடக்கும். இருதயம் உனக்கு விருத்தி சேதனை பண்ணப்படும். இங்கே வந்தால் உனக்கு வலி இருக்கும். சில நேரத்தில் வசனங்கள், சில பேருக்கு வசனத்தை கேட்டால் வலி இருக்கும். வலிக்குதா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம்.
கஷ்டமா இருக்குதா? பேசுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி பேசாத கல்லு மண்ணு அல்ல. சில நேரத்துல வசனம் நம்மோடு விட்டு பேசும்போது நம்ம இருதயம் அதை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளணும். தகப்பன் தன் பிள்ளைகளை சிச்சிக்கிறது போல கர்த்தர் தம்மை பிள்ளைகளை என்ன பண்ணாரா? வசனத்தினாலே சிச்சிக்கிறார். சிச்சை என்பது சீர்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்றாரு? சீர்படுத்த விரும்புகிறார். நம்ம பிள்ளை படிக்கலைன்னா நம்ம சீர்படுத்துவோம். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணோம்னா சீர்படுத்துவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயாசப்படுவோம். ஏன்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா படிச்சாதான் நல்ல நிலைக்கு வருவாங்க. அதனால நம்ம படிக்க சொல்றோம். அது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நல்ல உடை கொடுத்தணும், நல்ல மரியாதை கொடுக்கணும், நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது பிடிக்காது. கரெக்டான டைமுக்கு வரணும். 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். வெளியெல்லாம் சுத்தக்கூடாது. நண்பர்கள் நைட்லலாம் போய் என்ன பண்ணக்கூடாது? நண்பர்களோட சுத்தக்கூடாது. கெட்ட பழக்கத்தை நீ என்ன பண்ண கற்றுக்கொள்ளக்கூடாது என்று உன்னை கண்டிக்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கும். உன் தலைமுடி சரியா வெட்டுன்னு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாம் ஊர்ல இருக்கிறலாம் சாய்பாபா மாதிரி வச்சுன்னு இருக்கிறான் தலையில. அவன் தலையை பார்த்தா பரட்ட தலை மாதிரி இருக்குது. உனக்கு தலை நல்லா இருக்கணும், அசிங்கமா இருக்கக்கூடாது. உனக்கு சொல்ற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணணும்? செய்யணும். கீழ்ப்படுதல் வரும். அல்லேலூயா. இப்போ நம்ம சிரிச்சுக்கிறதுக்கு எதுக்கு? ஏன் சிரிச்சுக்கிறோம்? எதுக்காக சிரிச்சுக்கிறோம்? சிரிச்சா உன்னை அடிக்கிறோமா? இல்லை இல்லை. எனக்கு ஒரு காலத்தை சொல்லி கொடுத்ததை நான் என்ன பண்றோம்? செய்தோம். என் தலைமுடியை என்ன பண்ண பப்பரப்பான்னு வச்சுக்க மாட்டேன். நல்லா என்ன பண்ணுவோம்? கிராப் பண்ணி வச்சுக்கணும். எங்க தலைமுடி எப்படி இருந்தாங்க? தலைமுடி இல்லை இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு பரிசுத்த பிள்ளைங்க, நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்யணும். சரி பார்ப்போம். என் அக்கிரமங்களை நீங்க வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்ன முற்றிலும் கழுவி பாவம் மர கழுவி என்ன சுத்திகரி. என் அக்கிரமம் நீங்கட்டும். என்ன பாவம் மர கழுவுங்க ஆண்டவரை. பாவம் மரன்னு பாவம் இல்லாம என்ன கழுவி சுத்திகரிங்க. என் வாழ்க்கையில பாவம் இருக்குது, என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பு உண்டாகணும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். உன் மீறுதலை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? தாவீது சொல்றா, என் மீறுதலை நான் என்ன பண்ணேன்? அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தெரிஞ்சுதான் அதை செய்துட்டேன். என் மீறுதலை நான் என்ன பண்ண? அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்தேன்னு என்பது எனக்கு தெரியும். ஏதோ நான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்லாதீங்க. உனக்கு நல்லா தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன செய்துன்ட்டு. என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம் செய்துட்டு அந்த பாவம் உனக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணும்? நின்று உன்னை கூனி குறுக செய்யும். நீ தேவனிடத்தை வரக்கூடாதபடி பண்ணும். ஜபம் பண்ணக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. அந்த பாவம் உன்னை தடை பண்ணும். முன்னாடி வந்து நிற்கும். அது நீ சரியானவன் கிடையாதுன்னு சொல்லும். அந்த பாவம் உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். அந்த பாவம். அதனால தான் பாவத்துக்கு இடம் விடாது இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்துடும் பாவம். அப்ப பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அது நம்ம முன்னாடி வந்து நிக்குது. பாவம் வந்து முன்னாடி நிக்குமான்னு கேட்டா ஆமா வருது. உனக்கும் தேவனுக்கும் நடுவுல வந்து நிக்குது. நீ தேவனோட பேசக்கூடாது, தேவனோட முகத்தை பார்க்க கூடாது, நீ தேவனை தேடக்கூடாது. உங்க அக்கிரமங்களே உங்க பாவங்களே தேவனுக்கு முன்பாக வந்து தடை சுவரா நிக்குதுன்னு சொல்றாரு ஏசையா. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்குது. தேவனை நாம் சந்திக்க கூடாதபடிக்கு, அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி, அவர் சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு, தேவ பிள்ளைகள் அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆனா இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பாக நடப்பித்தேன். ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்துட்டேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கும். நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்து பேசுறாரு, நீ தாவீதுக்கு போய் சொல்லுன்னு. நீ செய்த பாவத்தை எல்லாம் அவர் ஒரு கதையா சொல்றாரு. அந்த பாவத்தை செய்தவன் தாவீது நீதான் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தும் போது அவன் மனமடிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டின போது நம்ம என்ன பண்ணணுமா? அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குதுன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆணவத்தோடு நடக்கக்கூடாது. சுட்டி காட்டினா என்ன பண்ணணும்? அந்த தாழ்மை தாவீதுக்கு வந்தது பாரு, அந்த தாழ்மை நமக்கு வரணும். அதனால ஆண்டவருடைய நீதி அவனுக்கு விளங்கினது பாருங்க. அவன் பிள்ளை செத்து போச்சு. பச்சைவாழத்தில் பிறந்த பிள்ளை என்ன போச்சு? செத்து போச்சு. நீதி விளங்குச்சு பாருங்க. பாவத்தில் பிறந்த பிள்ளை பாவம் மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுது. அந்த பாவத்தில் பிறந்த அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. உம்முடைய நீதி விளங்கும், உம்முடைய பரிசுத்தம் விளங்கும் என்பதை அறிக்கை எடுக்கிறேன். நீ விசாரிக்கும் போது உம்முடைய பரிசுத்தமும் விளங்கும். அல்லேலூயா. அவருடைய நீதியும் விளங்கும், அவருடைய பரிசுத்தமும் நமக்கு விளங்கும். இது விளங்கலன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். ஆமே.
நம்மை ஆண்டவர் விசாரிக்கிறார், விலக செய்கிறார். இதோ துர்குணத்தில் உருவானே, என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். துர்குணத்திலே உருவானேன். ஆதாமுடைய துர்குணம், கீழ்ப்படியாமை என்கிற துர்குணம். செய்யக்கூடாது சொன்னாலும் செய்வேன், அதான் ஒரு துர்குணம். ஆதாமுக்கு அதானே ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. துர்குணம்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் செய்வேன், மீறி செய்வேன். என் துர்குணத்தை அறிவி. நான் பிறந்ததே பாவம், நான் பாவத்தில் பிறந்துட்டேன். என் சுபாவம் பாவம், என் ரத்தத்திலேயே அந்த பாவம் கலந்து இருக்குது. அதனால இந்த பாவத்தை என்னால் அடக்க முடியல ஆண்டவரே. இதெல்லாம் சொல்றார். அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். இதோ உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன். இது எல்லாருடைய மனசாட்சியில இருக்குது. உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பாவம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா பாவம் என் இருதயத்திலே இருக்குது, என் சரீரத்தில் இருக்குது. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்யவே முடியல. எனக்குள்ள பாவ பிரமாணம், ஆதாமுடைய ரத்தத்தின் பாவ பிரமாணம் என் பாவ வாழ்க்கை என்ன பண்ணுது? நாசப்படுத்துது. நான் செய்யக்கூடாது என்று நினைச்சா கூட அது என்ன பண்ணல, விடமாட்டேங்குது. நான் நன்மை செய்யணும்னு நினைச்சா அது நன்மை செய்ய விட மாட்டேது. எனக்குள்ள இருக்க அந்த பாவ சுபாவம் எழும்புது. யார் என்ன இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவா? யார் என்ன இந்த பாவ மரணத்திலிருந்து விடுதலையாக்குவா? கிறிஸ்துவை தவிர வேற யாரும் விடுதலையாக்க முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டு, கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ப பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்றார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் பாவம் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறார். பாவம் செய்து பாவத்தினால் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்வது கடினமான விஷயம். ஆனா இயேசு அதை எளிதாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. உன்னால உன் முயற்சினால பரிசுத்தமா வாழ முடியாது. இயேசு உன்னை பரிசுத்தமா மாத்துவார். உன் பாவம் வர கழுவார், சுத்திகரிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவன் யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் பரிசுத்தவான்கள், ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நீதிமான்கள். தேவனே சொல்றார், நான் நீதிமானாக்கினவன், குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று கேட்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்க மேல குற்றம் சுமராது. இந்த உலகத்துல எந்த பாவமும் உன்னை அணுகாது, தொட முடியாது. ஒருவேளை நீ செய்து இருந்துட்ட, நீ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி கேட்டினா அந்த யோசேப்பினால் அவனை கழுவி சுத்திகரிப்பார். அல்லேலூயா. அதனால பாவம் செய்ததுக்கு ஆண்டவர் லைசன்ஸ் கொடுக்கல, கிருபை அதுக்காக பயன்படுத்தக்கூடாது. அவர் மன்னிக்கிறார் தான், இறக்கம் உள்ளவன் தான். அதனால நீ செய்யணும்னு விட்டுட்டு கவனிக்கிறவர் கிடையாது. உன்னை கண்டிக்கிறவர். நீதி விளங்கும். பாவம் செய்தவனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார், தண்டிப்பார். வாசிங்க, உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்தகாரத்தின் ஞானத்தை தெளிவுபடுத்தினீர். அந்தகாரத்தின் ஞானத்தை எல்லாம் தெரியப்படுத்தி உலகத்தில் நடக்கிற எல்லாம் காரியம் தப்புலாம் என்னது என்னப்பட்ட சரி தப்புன்னு உனக்கு உள்ளத்தை தெரியுதா இல்லையா? எல்லாமே நமக்கு தெரியுங்க. நான் செய்யறது சரியா சரியில்லையா என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அந்தகாரத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். நீர் என்னை யோசேப்பினாலே சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவே. என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழை போல வெண்மையாவேன். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணனா உண்மையா சொல்றேன், முடியாது. நீ பிரசங்கமே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனா சங்கீதத்தை எண்ணில் பார்த்து இந்த சங்கீதத்தை வாசிட்டா கூட இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோசேப்பினாலே என்ன சின்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. பாவம் செய்த போது, அந்த அக்கிரமம் செய்த போது ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆசாரி என்ன பண்ணுவான், யோசேப்பு என்கிற அந்த செடியை எடுத்து அந்த ரத்தத்தை தோய்த்து ஜனங்கள் மேல என்ன பண்ணுவான், தெளிப்பான். தெளிச்சா அந்த ரத்தம் யார் யார் மேல படுதோ அந்த ரத்தத்தினாலே எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதெல்லாம் சொல்ல வர. யோசேப்பினாலே என்னென்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. நான் அப்போ சுத்தமாவேன். ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்கும் என்பதை நம்புறான். இயேசு கிறிஸ்து ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்க நம்பு. அல்லேலூயா. நீ பாவம் செய்துட்டு அங்கேயே இருந்துடாது. வா இயேசுவாண்ட வா. தூர தேசத்துக்கு போன இளையகுமார் விபச்சாரம் செய்தான், வேசித்தான பண்ண, அசுத்தமான வாழ்ந்தான். புத்தி தெளிஞ்ச போது வந்தான், அப்பா வீட்டுக்கு போறேன்னு வந்தான். நமக்கு புத்தி தெளியணும். எங்க போனோம்? அப்பா வீட்டுக்கு வரணும். அப்பா மேல வார்த்தையோடு வச்சுக்கிற விருந்து வச்சிருக்கிறார். உன் பாவத்தை எண்ணி உன்னை தண்டிக்க விரும்பல. அல்லேலூயா. அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீ என்ன செய்து என்ன பண்ணலாம் அந்த ஆண்டவர் உன்னை ஆராய்ச்சி பண்ணியிருந்தா நீ நிர்மூலமாயிட்டு இருப்ப. கிருபை கொடுத்திருக்கிறார். நீ நிர்மூலமாக கூடாது. உன் பாவத்தை நான் பார்த்தா கிருபையை பார்க்கணும். கிருபை பார்த்தா இயேசுவை பார்க்கணும்.
அதனாலதான் என்ன பண்றாரு இன்ன வரைக்கும் நான் நிர்மூலமாகாத சுத்தமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். யார் காரணம்? இயேசு தான் காரணம். எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும், அப்போது நீ நொறுக்கின எலும்புகள் வலி கூறும். சந்தோஷமும் மகிழ்ச்சி போயிடுச்சு. பாவம் செய்துட்டா என்ன பண்ணும்? சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் போயிடும், எலும்பு நுறுக்கப்படும். அப்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்ண அந்த சந்தோஷத்தை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி அறியவும். என் பாவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க ஆண்டவரே, நான் செய்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் பாவி தான், அதையே பார்த்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து என்கிட்ட என்ன பண்ணுறீங்க? என்னை குற்றம் சுமத்தாதீங்க ஆண்டவரே. நீங்க கேட்டுக்கிறீங்களா? பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நீ பாவின்னு சொல்லிட்டு உன்னை தூர ஆண்டவர்கிட்ட விட்டு விலைக்கே வச்சிருவான். ஆனா தாவீது உள்ள அப்படி கிடையாது பாருங்க. ஆண்டவர்கிட்ட வரான், என்ன பாவத்தை பார்த்துக்கினே இருக்காதீங்க ஆண்டவரே, உங்க முகத்தை என்னை விட்டு மறைச்சிடாதீங்க. நீ என்னை பார்க்கணும் ஆண்டவரே, நீ பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நான் ஒரு தடவை பாவம் செய்துட்டேன், அக்கிரமம் செய்துட்டேன், என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. என் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்குது. எலும்பு உடைக்கப்பட்டவன் எழுந்து நடக்க முடியுமா? எலும்பு நொறுக்கப்பட்டவன் ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம் நம்முடைய எலும்புகளை நொறுக்குகிறதா இருக்கிறது. தேவனே சுத்த இருதயத்தை சுத்தியும். என்ன கேட்கிறேன் இப்போ? சுத்த இருதயம் வேணும் ஆண்டவரே. எனக்கு சுத்தமான இருதயம் இல்ல, சுத்த இருதயம் வேணும். எத்தனை பேருக்கு எனக்கு சுத்தமான இருதயம் இருக்குது? எனக்கு கை தூக்க முடியுமா? போய் சொல்றோம். சுத்த இருதயத்தை ஆண்டவர் நம்ம சிருஷ்டிக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணணும். அதனாலதான் இருதயத்தை சுத்திகரிக்க வந்தார். தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். தாவீது என்ன சூழ்நிலை செய்தான் தெரியும், எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். மனுஷன் சோதிக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து எல்லா சோதனையும் அவர் சகித்தார். நிலைவரமான ஆவி உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவி, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தை தாங்க. அந்த ஆவி தான் என்ன பண்ணுவோம்? பரிசுத்தமா காக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து நான் போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் இருக்கணும். தேவனை நான் தேடணும். அவருடைய ஆராதனைக்கு நான் வரணும். நிறைய பேர் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனாம் பாவம் செய்து, ஏவாள் பாவம் செய்து போட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆமே. நம்முடைய வாழ்க்கை அந்த பாவம் நம்ம தேவ சமூகத்திலிருந்து விலகி விடும். பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமீன். வாசிங்க. 12ஆம் வசனம். உமது ரட்சணிக்கு சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கபடி செய்யும். ரட்சணிக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது சந்தோஷம் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட போது உண்மையாக சொல்றேன், சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். 17 வயசுல ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரை இதுவரைக்கும் ஏன் என்னை விட்டுட்டீங்க, என்னையா தொடல, என்னையா உங்களிடத்துக்கு கூட்டுக்கல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கோச்சின நாட்கள் உண்டு. அப்படி கோச்சினீங்களா? நான் உண்மையாக சொல்றேங்க, ஆண்டவர் முன்னாடி சொல்றேன். ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் கோச்சின நாட்கள் உண்டு. ஏன்னா இவ்வளவு நாள் ஏன் என்னை விட்டு வச்சிங்க? ஏன் உங்க அறியாதபடிக்கு என்னை வச்சிருக்கீங்க? தெரியல எனக்கு உங்களை பத்தி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நமக்கு ஜெபிக்கணும். ரட்சணியத்து சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்துடணும். ரட்சிக்கப்பட்ட போது சந்தோஷம் இருக்குதே, எப்போது தேவனை துதிக்கிற சந்தோஷம், மன மகிழ்ச்சியான சந்தோஷம், இருதயமா மன மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்த்தேன் என் இருதயத்துல. அல்லேலூயா. எப்பவுமே தேவனை துதிக்கணும், எப்போதும் வேதத்தை வாசிக்கணும், எப்போதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்கணும் என்கிற ஆசை நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆத்துமாக்களை பார்த்தா பாரம் வரும், எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிற எண்ணம் வரும், யாரையும் பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லணும் எண்ணம் வரும். அதுதாங்க ரட்சணிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. நல்ல ஔஷதமா இருக்கும். அப்போது பாதகர் உமது வழியை போதிப்பேன். அப்போது பாதகருக்கு ரட்சணிய சந்தோஷம் வந்தா பாதகருக்கு, யாரு? பாவிகளுக்கு நான் உங்களுடைய வழியை போதிப்பேன். பாவிகள் உமது உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அந்த ரட்சிப்பு வந்துச்சா பாவிகள் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. அந்த ரட்சணிய சந்தோஷம் நமக்கு வரணும். ஜனங்கள் வருவாங்க பாருங்க. தேவனே என்னை ரட்சித்து
ரத்த பழிக்கங்கள் நீங்களாக்கி விடும். ரத்த பழி என் மேல இருக்குது. என்ன பழி இருக்குது? ரத்த பழி இருக்குது. உன் மேல ஏதாவது பழி இருக்குதா? ரத்த பழி இருந்தா அந்த ரத்த பழி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். அல்லேலூயா. ரத்த பழி இந்த மாற்றுவார். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தொடரும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கோ. வாயை திறப்பார். அப்பதான் உன் வாய் திறக்கப்படும். ரட்சணியம் வந்தாதான் உங்களுக்கு வாய் திறக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கப்படாத காரணம் என்னன்னா, உனக்கு உள்ள இருக்கணும் ரட்சிப்பு சரியா வரல. அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரா? பலியை நீ விரும்புகிறது இல்லை. விரும்பினால் நான் செலுத்துவேன். தகன பலியும் உனக்கு பிரியமானது அல்ல. பாவம் செய்துட்டா பலி செலுத்திட்டா கதை முடிஞ்சது. பாவத்துக்கு நிவாரணம் எது? பலி. ஏதாவது ஆட்டையும் மாட்டையும் கொண்டு போய் பலி செலுத்திட்டா நம்ம பாவத்துக்கு முடிவு கட்டிடலாம். ஆண்டவன் அவன் தாவீது ஒண்ணுதான் பாரு, பாவத்துக்கு நீ பலியை செலுத்த வரும்னா நான் பலி செலுத்திடுவேன். ஆனா அந்த பலியை நீ பிரியப்படுற தேவன் அல்லவே. உனக்கு அது பிரியம் கிடையாது. ரத்தத்தை குடிக்கிற தேவனா நீங்க? ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சுட்டா இல்ல. உன் மனசாட்சி மாறணும் என்பதற்காகவே அது கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது ஒண்ணு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் போறேன். தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? உன்னுடைய பலியை விரும்பல. என்ன பலிய? ஆட்டையும் மாட்டையும் பலி செஞ்ச. தேவனுக்கு ஏற்ற விரும்புற பலி உன் இருதயம், நொறுமுண்ட இருதயம். அந்த தாவீது நொறுமுண்ட இருதயத்தோடு தான் ஜெபம் பண்றார். நொறுமுண்ட இருதயத்தோடு அவர் ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு? புறக்கணிக்க மாட்டீர். என்ன அர்த்தம்? புறக்கணியர் என்ன அர்த்தம்? உடஞ்சி போய் உள்ளத்தை ஊற்றின ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் செய்தது தப்பு, என்ன மனஸ்தாபப்படுகிற ஒரு இருதயம் தான் ஆண்டவருக்கு ஏற்ற பலி. நீ பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையாகவே நீ இருதயத்துல மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி உன் இருதய பூர்வமா கேட்டுட்ட, மனசு உடைஞ்சிட்ட, இருதயம் நொறுக்கப்பட்டுச்சுன்னா அந்த பலியை விரும்புற. எந்த பலியை விரும்பல? ஆட்டையும் மாட்டையும் செலுத்துகிற பலியை விரும்பல. இன்னைக்கு எந்த பலியை விரும்புகிற? உதடுகள் கனியாக சோத்திர பலியை விரும்புகிற. நீ ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தினா இந்த இடமே நாரி போடும். எத்தனை பேர் ஆட்டை மாட்டை கொண்டு வந்தா எத்தனை ஆட்டை வெட்டுறது, எத்தனை மாட்டை நாங்கள் வெட்டுறது? இல்லையா சொல்லுங்க. அப்போ இடம் என்ன ஆயிடும்? நாரி போடும், ரத்த வாடை அடிக்கும், சாணி நாத்தம் அடிக்கும். அதனால நம்முடைய உதடுகள் கனிகள் எதுவடைய சோத்திர பலியை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செலுத்தணும். ஆமா. அப்புறம் சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் அவர் பிரியத்தின்படி நமக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். எருசலேம் மதில்கள் கட்டப்படுவீங்க. மதில் இழந்த இப்ப மதில் இழந்து இருக்கிறோம். பாவத்தினாலே என்ன பண்ணுங்க? மதில் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது. மதில் கட்டப்படும் போது அந்த மதில் கட்டப்படணும். இருதயமாகி மதில் கட்டப்படணும். அந்த கட்டப்பட்டாதான் அதுக்குள்ள ஆடு மாடு பாவம்லாம் உள்ள வராது. புரியுதுங்களா? மதில் இழந்த சோறு யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். மதில் கட்டப்படணும். எருசலேம் மேலே மதில் கட்டப்படணும். அந்நியர்கள் வரக்கூடாது. தேவையில்லாத ஆளுகள் உள்ள வரக்கூடாது. யாரும் உள்ள வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? மதில் கட்டப்படணும், வாசல் வைக்கப்படணும். அப்போது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் நீதியின் பலியும் பிரியப்படுவீர். அப்போதுதான் மதில் கட்டப்பட்ட பின்புதான், பாவத்துக்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட பின்புதான், அதுக்கப்புறம் செலுத்துகிற பலியை தான் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தாவீது அறிந்து கர்த்தரை சோதரிக்கிறார். அல்லேலூயா. நம் மதில்கள் கட்டப்படணும். பாவத்துக்காக மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கு? காம்பவுண்ட் சுவர் எதுக்கு போறான்? திருட வரக்கூடாதுன்னு தான். யாரும் அனாவசியம் உள்ள வந்து நம்முடைய பொருளை திருடி போகக்கூடாதான். நம்முடைய திருடன் யார்? பிசாசு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை திருடுகிறான், ஜீவனை திருடுகிறான், ஆசீர்வாதத்தை திருடுகிறான், நன்மையை திருடுகிறான், சுகத்தை திருடுகிறான், பொருளாதாரத்தை திருடுகிறான், சமாதானத்தை திருடுகிறான். அவன் திருட்டு பையன். திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருட வந்திருக்கிறான். அந்த திருடனை என்ன பண்ண? உள்ள வரக்கூடாத படிக்கு மதில் கட்டப்படணும். சிசிடிவி கேமரா மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும்.
அவர் கண்களுக்கு மறைவா ஒன்றும் மறைவானது இல்லை. யார் வராங்க, யார் போறாங்க, என்ன செய்தாங்க, எப்படி பண்ணாங்க என்பது அவருக்கு தெரியும். ஆலயத்தில் வருகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு உள்ளவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்யவும் வல்லமை வெளிப்படுத்தவும் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீதை போல நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இதுவே உங்களுக்கு பெரிய செய்தி. இதுவே உங்களுக்கு நல்ல செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மூலமா ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். இதை நான் தியானிக்கல, இதை நான் முன்னாடி படிச்சுட்டு வரல. ஆவியானவர் இந்த நேரத்தில் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த சங்கீதத்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறதை என்னால் உணர முடிகிறது. அல்லேலூயா. அப்போ உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். இப்போ ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் உற்சாக இருதயத்தோடு நாம் காணிக்கைகளை படைப்போம். இது ஒரு ஆராதனை. அல்லேலூயா. இது ஒரு ஆராதனை. காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு ஆராதனை. உன் பொருளாலும் உன் எல்லா விலை பொருளாலும் கர்த்தரை என்ன பண்ணு, கனம் பண்ணு. இப்போ கனம் பண்ணுகிற நேரம் இது. அவர்கிட்ட இல்லை என்பதுக்காக நீங்கள் கேட்கல. ஒரு போய் பார்க்க போனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு எதையாவது கொடுத்து என்ன பண்ணுவோம், அவரை கனம் பண்ணுவோம். சால்வை போடுவோம், மாலை போடுவோம், எதையாவது கொடுத்து பழங்களை கொடுப்போம். அது போல இப்போ நம்ம கனம் பண்ண போகிறோம். நம்மை படைத்த தேவனை என்ன பண்ண போகிறோம், கனம் பண்ண போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம்.